கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சர்வர் சீரிஸில் இந்த வீடியோவில் வந்து ஹிடன் ஃபார்ம் ஃபீல்டுக்கான எக்ஸாம்பிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு HTML ஃபைலை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம நார்மலாக இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு SRC மெயினில் வெப் ஆப் கூட நம்ம வந்து ஒரு HTML ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறோம், HTML ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கொடுத்துட்டு அடுத்த ஹெட்டரில் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அங்கே போட்டு அடுத்த பாடி டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதில் ஒரு ஃபார்மை வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த ஃபார்மில் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் வந்து ஹிட் அண்ட் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்து, அதாவது ரெக்வஸ்ட் ஃபீல்டாக அது இது ரெக்வஸ்ட் நேமாக இது பண்ணிட்டேன். அடுத்த மெத்தட் வந்து போஸ்ட்டாக இருக்கக்கூடாது, சார் கெட் வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் போஸ்ட் யூஸ் பண்ணேன், நான் கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அந்த மெத்தடை அடுத்து வந்து ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். ஒரு யூசர் நேம் வந்து டெக்ஸ்ட் இன்புட்டாக கொடுத்து அதுக்கான நேம் வந்து யூசர் நேம்ன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க. அடுத்து சப்மிட், அடுத்தது இந்த யூசர் நேமை கொடுத்துட்டு அடுத்து ஒரு சப்மிட்ன்ற ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நேம் வந்து வேல்யூ வந்து கோன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? அதாவது இங்கே என்ட்ரு பண்ண உடனே இந்த நேம் ஒன்று கொடுத்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நேம் ஒன்று கொடுத்து அதை கோன்ற பட்டனை கிளிக் பண்ணால் அது நேராக ஹிட் அண்ட் ஃபார்ம் ஃபீல்டு சர்வருக்கு நேராக போயிடும். ஓகேவா? அடுத்து அதுதான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த வெப் எக்ஸாம்பிள் ஹிட் அண்ட் ஃபார்ம் ஃபீல்டு இதை போய் ஹிட் பண்ணிவிட்டு இங்கே இந்த கிளாஸ் இந்த சர்வலெட் நேமோட இந்த கிளாஸ் நேமுக்கு இது போயிடும். இந்த கிளாஸ் நேம் தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டூ கெட்டு மெத்தடை ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கான ரெக்வஸ்ட் HTTP சர்வலெட் ரெஸ்பான்ஸு ரெக்வஸ்ட் அதை தான் யூஸ் பண்ணுறேன் இந்த இதில். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த வரக்கூடிய பேராமீட்டர் வந்து கெட் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்வஸ்ட் வந்து வரக்கூடிய பேராமீட்டர் கெட் பண்ணி அது வந்து யூசர் நேம்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இதை கெட் பண்ணிட்டு அடுத்தது ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்ப போகிறேன். அதுக்காக ரெஸ்பான்ஸை வந்து இது பண்ணி கால் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை கால் பண்ணி அதுக்கு வந்து கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் HTML கண்டென்ட் டைப்பை செட் பண்ணிவிட்டு அடுத்த பிரிண்ட் ரைட்டருக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் அந்த பிரிண்ட் ரைட் அந்த அவுட்புட்டுன்ற ஆப்ஜெக்டில் வந்து இது எல்லாமே இருக்க மாதிரி இந்த HTML கண்டென்ட் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இங்கே டிக்ளேர் பண்ணுறது. இந்த HTML கண்டென்ட் என்னென்னா, HTML பாடி ஓப்பன் பண்ணி இங்கே கீழே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஹெட்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். வெல்கம்னு கொடுத்து வெல்கம்ன்ற டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டு வெல்கம் அண்டு யூசர் நேம் வந்து பிரிண்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் லைன் இது பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைனில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன். இந்த ஃபார்மில் என்ன பண்ணால், இந்த ஃபார்மில் வந்து ஆக்ஷன் வந்து சர்வலெட் 2 அப்படின்ற மாதிரி இது பண்ணிருக்கேன். இந்த சர்வலெட் 2ல் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே கன்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு அது எங்கே போனால் இந்த சர்வலெட் நேம் போயிட்டு இந்த சர்வலெட் நேம் எங்கே கால் பண்ணுதுன்னா இந்த கிளாஸ் நேம் வந்து கால் பண்ணுது. ஓகேவா? அதுக்காக தான் இங்கே வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த ஃபார்முக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா டைப் வந்து ஹிட் அண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் சொன்னேன்ல, ஒரு யூசர்கிட்டேருந்து ஒரு யூஐலேருந்து ஒரு யூசர் நேமை கெட் பண்ணி அதை வந்து ஒரு டேக்குள்ளே வந்து டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு இன்புட் டேக்கில் டைப் பண்ணுறது கொடுத்து ஹிட் அண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து நேம் வந்து யூசர் நேமு, அதுக்கான வேல்யூ வந்து அந்த யூசர் நேமோட கெட் பண்ணுறோம்ல அந்த யூஐலேருந்து வர ரெக்வஸ்ட்லேருந்து வர யூசர் நேம் வந்து கெட் பண்ணி இந்த ஹிட் அண்ட் டேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இது வந்து ஒரு பேஜாக ஒன்று வந்து விசிபிள் ஆகும், யூஐலேருந்து விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அது வந்து இந்த யூசர் நேம்ன்றது விசிபிள் ஆகாது. அதை ஹைட் பண்ணுறதுனால இது விசிபிள் ஆகாது. மற்ற எல்லா கண்டென்ட்டும் யூஐயில் விசிபிள் ஆகிட்டு அப்புறம் அங்கே என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கோன்னு கொடுத்தனா அது நேரம் என்ன பண்ணோம், சர்வலெட் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், இந்த ஆக்ஷன் வந்து போயிட்டு இது பண்ணும். வெப் எக்ஸாம்பிளை ஹிட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஹிட் பண்ணிட்டு அது அந்த சர்வலெட் நேமுக்கான கிளாஸ் நேம் எதுன்னு பார்த்துட்டு இதுக்கு போயிடும். இது அந்த எக்ஸாம்பிள் B தான் அந்த கிளாஸ் நேம். ஓகேவா? இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணோம், அந்த ரெக்வஸ்ட் வந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த ஹிட் அண்ட் ஃபார்ம் ஃபீல்டு இருக்குது பாருங்கள், ஹிட் அண்ட் ஃபார்ம் ஃபீல்டில் இருக்க யூசர் நேம் இருக்குல்ல, இந்த யூசர் நேம் பேராமீட்டரை இது என்ன பண்ணும், கெட் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இது அது சர்வலெட் 2ன்ற கிளாஸில் வந்து ஒரு யூசர் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் இது வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ரெண்டாவது ரெக்வஸ்ட்லேருந்து வர பேராமீட்டர் யூசர் நேம்ன்ற பேராமீட்டரை இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். ரெஸ்பான்ஸுக்கான கண்டென்ட் டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்த பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட்டை கால் பண்ணி அந்த பிரிண்ட் ரைட்டரில் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் HTML அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹலோன்ற பேராமீட்டர் கொடுத்து ஹலோன்ற சும்மா நார்மல் டெக்ஸ்ட்டை கொடுத்து அப்புறம் இங்கே நம்ம வாங்கின பாருங்கள் யூசர் நேம், அந்த யூசர் நேம் வந்து பிரிண்ட் பண்ணுற ஹலோ யூசர் நேம் அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஹலோ இப்போ தோனினா ஹலோ தோனி அதை பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு விசிபிள் பண்ணும் யூஐயில். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. அதாவது மேக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தடவை கொடுக்குற
இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஹிடன் ஃபார்ம் ஃபீல்டில் இந்த ஹிடன் ஃபார்ம் ஃபீல்ட் டேக்கில் நான் இது பண்ணிக்கிறேன், ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் இங்கே பண்ணுறது, வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டேட் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதாவது யூஸருக்கும் தெரியாது, இது வந்து சர்வர் லெவலில் நம்ம வந்து இது பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஓகேவா, மேனிபுலேட் பண்ணிக்கிறோம். அதுதான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணால் இப்போ என்ன பண்ணால் சர்வராக ரன் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, இங்கே என்ன பண்ணிருக்கேன், நம்மளுக்கான அந்த சொன்ன பாருங்க யூசர் நேம், அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு HTML கொடுத்துருக்கேன். யூசர் நேமுக்கான ஒரு இன்புட் டெக்ஸ்ட் வந்துடுச்சு, அப்புறம் அதுக்கான ஒரு பட்டன் ஒன்று வந்துடுச்சு. ஓகேவா, அதான் இங்கே யூசர் நேமுக்கான லேபிள், அப்புறம் டெக்ஸ்ட் ஃபீல்டு, அப்புறம் அதுக்கான பட்டன். என்ன பண்ணுறோம், கிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துட்டு கோன்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுது, வெல்கம் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா, சப்மிட் கொடுங்க. ஓகே, இது இம்பல்ட்டாக இதுலேருந்து வரனால அது காட்டுது போல். கெட் ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டோன்னா ஸோ அந்த யூசர் நேம் வந்து இந்த இதுலேயும் காட்டுது நம்மளுக்கு. ஓகேவா, ஹிடன் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்ற ஒரு சப்லெட் போது அங்கே வந்து யூசர் நேம் வந்து இது பண்ணிடுது. இந்த இது வந்து ஓகே ரைட். மறுபடியும் அதாவது இங்கே ஒரு யூசர் நேம் வந்து நம்ம கொடுத்த HTML வந்து இங்கே வியூ ஆகிடுச்சா, இந்த இடத்துல வியூ ஆகிடுச்சா. ஓகேவா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், தோனின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். தோனின்னு சொல்லிட்டு கொடுத்து கோன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன கிடையாது, வெல்கம் தோனி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது இங்கே போய்ட்டு ரெக்வஸ்ட் இங்கே போயிட்டு இந்த இதை அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்குது. அவுட்புட்டில் என்ன வருது, வெல்கம், அப்புறம் நம்ம கொடுத்த யூசர் நேமை வந்து ரிசீவ் பண்ணிட்டு இந்த இன்புட் ஃபீல்டு இருக்குது பாருங்கள், இந்த இன்புட் டேக் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து ஹைட் பண்ணி வச்சிருது. தெரியுதா, வெல்கம் தோனி அதை மட்டும் காட்டிட்டு இந்த இது எதுவுமே காட்டல, இந்த ஃபார்மே காட்டல. என்ன மேட்டர்னா நம்ம வந்து இங்கே வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம், இந்த விஷயத்தை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அதனால் அது எதுவுமே காட்டாமல் அடுத்து என்ன பண்ணுது, நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அது என்ன பண்ணுது, ஹலோன்ற மாதிரி இருக்குது. என்ன காட்டுச்சு, வெல்கம்ன்ற மாதிரி காட்டுச்சா. இங்கே என்ன காட்டுது, ஹலோ தோனி அப்படின்ற மாதிரி காட்டுது பாருங்கள். அதாவது நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம், இந்த சர்வ்லெட்டுக்கு வந்தது. அதாவது இந்த சர்வ்லெட்லேருந்து சர்வ்லெட் 2க்கு வந்துடுது. நம்ம இங்கே என்ன கொடுக்க ஆக்ஷனில் வந்து சர்வ்லெட் 2ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்துடுது. இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்க இதெல்லாம் ரெக்வஸ்ட் அந்த ஹிடன் ஃபார்ம் ஃபீல்டிலேருந்து பேராமீட்டர் வந்து கெட் பண்ணி இதை வந்து அவுட்புட்டாக அனுப்புது. அதாவது அந்த பேராமீட்டரோடு சேர்த்து அவுட்புட்டை அனுப்பி ஹலோன்றது நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வெல்கம்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஹலோன்றது கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதுதான் இங்கே காட்டுது, ஹலோ தோனி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இதுக்கு முன்னாடியில் வெல்கம்ன்றது காட்டுது. ஓகேவா, புரிஞ்சிச்சா. அது ஒரு ஹிடன் ஃபார்ம் ஃபீல்டில் ஹிடன் ஃபீல்ட் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த டெக்னிக்கோட, இந்த செஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கோட ஒன் ஆஃப் தி ஒர்க்.